ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை, அதுவும் பூரணை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு கொழுக்கட்டை தாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக, எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி ஒரு டேஸ்ட்டான கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட விரிசல் வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் முன்னாடி வந்து நிற்கும். என்னோட வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பூரணை வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். 1 கப் மாவு அதை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அதோடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதோட 1 கப் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் சுடு தண்ணி சரியாக வரும். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணத்துக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அதில் 1/2 கப் பொடிச்ச வெல்லம், 1 கப்புக்கு 1/2 கப் உங்களுக்கு சரியாக வரும். லைட்டாக அந்த நெய்லேயே இதை நல்லா வதக்கணும், தண்ணி சேர்க்க தேவையில்லை, கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வெல்லம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் போல் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா ஒரு பால் மாதிரி உருட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ அதனால தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கலை. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு 4 ஏலக்காவை வறுத்துட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நைஸாக அரைச்சிருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் எள், நீங்கள் கருப்பு எள் கூட பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாதாம் முந்திரி இருக்கு இல்லைங்களா, அதை கூட பொடிச்சு இதில் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு பால் மாதிரி வர்றத கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி. அடுத்ததான் நம்ம இப்போ கொழுக்கட்டை திரட்டிடலாம். இப்போ அந்த மாவை நல்லா கை வச்சு பிசையணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை உங்களுக்கு. அடுத்ததாக இதில் கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சோண்டு மாவு எடுத்து நல்லா உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு லைட்டாக தட்டை பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கையில் லைட்டாக தட்டிட்டு அந்த ஓரங்களை அப்படியே இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா மைல்டாகவும் சென்டரில் கொஞ்சம் இதாகவும் இருக்கும். அப்போ தான் அந்த ஒரு கிண்ண மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மெத்தட் பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கரெக்டாக வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட விரிசலே வராது, ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ரொம்ப ஸ்டஃபிங் போட்டு அழுத்தாதீங்க, அளவாக பார்த்து வச்சுட்டு இப்போ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நீங்கள் எடுத்துடலாம். அவ்வளோதான், கையில் பண்ண இந்த கொழுக்கட்டை ரெடி இப்போது. ஸோ இது ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வராது. அடுத்ததாக நம்ம அந்த அச்சில் பண்ணலாம்.
இந்த மாதிரி அச்சு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி ரேட்டில் தான் கிடைக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அழகழகான கொழுக்கட்டைகள் நீங்கள் செய்ய முடியும். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு உள்ளே வைக்கிறேன். இப்போ உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நல்லா அதை அழுத்தி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் ரவுண்டாக வர்றது மாதிரி. அப்போ தான் அதோட ஷேப் வந்து நல்லா அதில் விழுகும், அந்த அச்சு வந்து நல்லா பதியும். மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அந்த லேயர், அது மாதிரி லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூரணத்தை உள்ளே வச்சிடலாம். ரொம்ப போட்டு ஸ்டஃப் பண்ணிடாதீங்க, பிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடும். ஸோ அளவாக கரெக்டாக அழுத்தமும் கொடுக்கவே கூடாது, லைட்டாக அப்படி வச்சுட்டு இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அச்சிலேருந்து கொழுக்கட்டையை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளோட கொழுக்கட்டைகள் தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. கையில் பண்ணது மட்டும் ஷேப் சரியில்லாமல் இருக்குது, அச்சில் பண்ணது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுக்கிறேன். என்கிட்ட துணி போடுற மாதிரி இட்லி தட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆயில் தடவார மாதிரி இருந்தாலோ இல்லை இடியாப்ப தட்டில் கூட நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம மூடிடலாம். இது வந்து ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொழுக்கட்டைகள் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெளியே எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ கொழுக்கட்டை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் கொழுக்கட்டையை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.